மறைந்த மாவைக்கு ஜனாதிபதி நேரில் சென்று அஞ்சலி. யாழில் அர்ச்சுனாவின் பேச்சை இடைநிறுத்திய ஜனாதிபதி அனுர சபையில் சலசலப்பு. ராஜபக்சர்கள் மாத்திரமல்ல, அனைத்து கள்வர்களும் பிடிபடுவர். அனுர அரசாங்கம் சூளுரை. வாகன இறக்குமதி குறித்து வெளியான அறிவிப்பு. நாட்டில் நிலவும் தேங்காய் தட்டுப்பாடு, அமைச்சரவை எடுத்துள்ள தீர்மானம். ஜனாதிபதியின் யாழ் வருகை, 20 விடயங்களை முன்வைத்த கஜேந்திரகுமார். மஹிந்தவின் வீட்டிற்கு படையெடுக்க போகும் மொட்டு உறுப்பினர்கள். யாழில் மக்களுக்கு ஜனாதிபதி அனுர அளித்த வாக்குறுதி. வீழ்ச்சியடையும் இலங்கை ரூபாவின் பெறுமதி. தூசு தட்டப்படும் 11 வழக்குகள். தேர்தலுக்கு முன்னர் மேலும் பல கைதுகள். மறைந்த மாவை சேனாதிராஜாவின் உடலுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர், மறைந்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் பூதவுடல் மக்கள் அஞ்சலிக்காக யாழ் மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் தற்போது வைக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மாவையின் இறுதி நிகழ்வுகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்னாரின் இல்லத்தில் காலை 8 மணிக்கு ஆரம்பிக்கப்படவுள்ளது. பின்னர் காலை 10 மணிக்கு அஞ்சலி உரைகள் இடம்பெற்று மதியம் 1 மணியளவில் மாவட்டபுரம் தச்சன்காடு இந்து மயானத்தில் இறுதிக்கிரியை நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதி அனுர இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்ததை அடுத்து மறைந்த மாவை சேனாதிராஜாவிற்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது இடையில் அவரது உரையை மறைத்து ஜனாதிபதி விளக்கம் அளித்துள்ளார். வடக்கு கிழக்கிலே வைத்தியர்கள் நியமிக்கப்படும் போது அவர்களின் தகமை அடிப்படையிலேயே நியமனம் வழங்கப்படும். அநேகமாக சிங்களவர்களே நியமிக்கப்படுகின்றார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் இதன்போது குற்றம் சுமத்தியுள்ளார். சாவகச்சேரி வைத்தியசாலையின் பணிப்பாளராக இருந்துதான் பின்னர் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்துள்ளேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்ததாகவும் அர்ச்சுனா இதன்போது குறிப்பிட்டார். அத்துடன் மேலும் வடக்கு பகுதிகளில் உள்ள வைத்தியசாலை பிரச்சினை மற்றும் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் மிக நீண்ட நேரம் உரையாற்றிக் கொண்டிருக்கும் போது இடைமறித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விளக்கம் அளித்துள்ளார். இதன்போது அர்ச்சுனாவின் உரை இடைமறிக்கப்பட்ட நிலையில் சபையில் சிறு நகையொலியுடன் சலசலப்பு ஏற்பட்டது. அனைத்து கள்வர்களையும் பிடிப்போம் என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சூளுரைத்துள்ளது. இந்த விடயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், மஹிந்த ராஜபக்சர்கள் மாத்திரமின்றி அனைத்து கள்வர்களும் பிடிபடுவர். அரசாங்கம் கள்வர்களை பிடிப்பதற்கு முனைப்பு காட்டும் போதும் சஜித், நாமல், விமல் வீரவன்ச போன்றவர்கள் அதனை தடுக்க முயற்சிக்கின்றனர். தற்பொழுது அவர்கள் ஒன்றிணைந்து கொண்டுள்ளனர். துறைமுகத்திலிருந்து தங்கம் கடத்தப்பட்டதாக குற்றம் சுமத்தப்படுகின்றது. அவ்வாறான தங்க கடத்தல்கள் கொள்கலனூடாக இடம்பெறவில்லை. எனவே இது தொடர்பில் விசாரணை நடத்தி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பயன்படுத்தப்படும் பிரபலமான வாகன வகைகளை மீண்டும் நாட்டிற்கு இறக்குமதி செய்ய முடியாது என்று ஜப்பான் இலங்கை வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜப்பானில் சுமார் 3 ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு உரிய நிலையில் உள்ள வாகனங்களை மாத்திரம் இறக்குமதி செய்வதற்கான அனுமதியை அரசாங்கம் வழங்கியுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் ஜகத் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி டொயோட்டா அக்வா, டொயோட்டா எக்ஸியோ, டொயோட்டா பிரீமியோ, டொயோட்டா பியஸ் மற்றும் டொயோட்டா எலியோன், டொயோட்டா விட்ஸ் ஆகிய வாகனங்களை இந்த முறையின் கீழ் இறக்குமதி செய்ய முடியாது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 4 வகை வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அண்மையில் அனுமதி வழங்கியுள்ள போதிலும் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என்ற நம்பிக்கையில் வாகன இறக்குமதியாளர்கள் உள்ளனர். தனியார் வாகனங்களையும் இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்குமாக இருந்தால் ஜப்பான் நாட்டின் பயன்படுத்திய வாகனங்களை குறைந்த விலையில் நாட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவும் தேங்காய் பற்றாக்குறைக்காக மீள் ஏற்றுமதி செய்யும் நோக்கத்தின் அடிப்படையில் 200 மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்வதாக
செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அதற்கான அமைச்சரவை பத்திரத்தையும் விரைவில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. 200 மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினை குறித்து பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு, தொழில் அமைச்சு, தெங்கு ஆராய்ச்சி நிறுவனம், தென்னை பயிற்சிகை சபை, தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் தேங்காய் தொடர்பான செயல்பாடுகளை முன்னெடுக்கும் ஸ்ரீலங்கா தேங்காய் தொழில் சபை ஆகியன இது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளன. அந்த கலந்துரையாடலின் போதே தேங்காய்க்கான தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்காக 200 மில்லியன் தேங்காய் தொகையை இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கான அமைச்சரவை பத்திரத்தை பெருந்தோட்ட மற்றும் சமூக கூட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் மற்றும் தொழில் அமைச்சர் ஆகியோர் இணைந்து அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்க உள்ளனர். அதற்கான அமைச்சரவை அனுமதியை விரைவில் பெற்றுக்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படவுள்ள அந்த 200 மில்லியன் தேங்காய்களை தேங்காய் பால், தேங்காய் மா மற்றும் குளிரூட்டப்பட்ட தேங்காய் என்று 3 வகைகளின் அடிப்படையில் இறக்குமதி செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் செயலாளர் மற்றும் தொழில் அமைச்சின் செயலாளரினால் இது தொடர்பில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் அவசியமாக தேங்காய் தொகை அந்த குழுவினால் பரிந்துரை வழங்கப்படும் என்பதுடன் அந்த பரிந்துரைகள் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் செயலாளரினால் தொழில் அமைச்சின் செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளது. அந்த குழுவின் அனுமதியை தேங்காய் தொகை இறக்குமதி செய்யப்படும். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் வரை தென்னை தொழில்துறைக்கு அவசியமான தேங்காய்கள் பற்றாக்குறையாகவே இருக்கும் என்பதால் இந்த தொழில்துறையை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தேசிய தேங்காய் எண்ணெய் உற்பத்திக்காக கொப்பரா தேங்காய் அல்லாத உலர்த்தப்பட்ட அல்லது துண்டுகளாக்கப்பட்ட தேங்காய் துண்டுகளை இறக்குமதி செய்வதற்கான அனுமதியை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கு தேவையான தொகை குழுவினால் தீர்மானிக்கப்படும். தேசிய நுகர்வுக்கான இந்த தேங்காய் எண்ணெய் உற்பத்தி தொழில்துறைக்கு தேவையான மூலப்பொருட்கள் வரி நிவாரணத்தின் அடிப்படையில் இறக்குமதி செய்வதற்கான அமைச்சரவை பத்திரமும் தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த அமைச்சரவை பத்திரமும் அமைச்சரவை அனுமதிக்காக அனுப்பி வைக்கப்படவுள்ளது. ஜனாதிபதி தலைமையில் இன்று யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெறவுள்ள மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்ட நிகழ்ச்சி நிரலில் சேர்ப்பதற்கான விடயதானங்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு வழங்கியுள்ளார். 20 முக்கிய விடயங்களை உள்ளடக்கிய விடயதானங்களை அபிவிருத்தி குழு கூட்ட நிகழ்ச்சி நிரலில் சேர்ப்பதற்காக இவ்வாறு வழங்கப்பட்டுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலையில் மகப்பேற்று விடுதி உடனடியாக அமைக்கப்படல். யாழ் போதனா வைத்தியசாலையில் அதிகளவான நோயாளர்கள் நிரம்பி வழிகின்றது. பல விடுதிகளில் அவ்வப்போது நோயாளர்கள் கட்டில்கள் இல்லாத நிலையில் நிலங்களில் படுக்கின்ற நிலைமை சீர் செய்யப்படல். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பெருமளவான இளைஞர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு அடிமையாகியுள்ள நிலையில் அவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களை புனர்வாழ்வளித்து மீட்டெடுப்பதற்கான புனர்வாழ்வு நிலையம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அமைக்கப்படல். யாழ் மாவட்டத்தில் கடத்தொழில் படகுகளை பாதுகாப்பதற்கான கல்லணைகளை அமைத்தல். மண்ணை அகற்றுவதற்கான திணைக்களங்கள் இன்னமும் வழங்கவில்லை. அனுமதியை சம்பந்தப்பட்ட எனவே குறித்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ள மண்ணை அண்மையிலுள்ள பொது அமைப்புகளது பயன்பாட்டிற்காக எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படல் வேண்டும். இந்திய கடத்தொழிலாளர்களால் வலைகள், படகுகள் சேதமாக்கப்பட்ட கடத்தொழிலாளர்களுக்கு இழப்பீடுகள் வழங்கப்படல் வேண்டும். கனமழை, வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏற்பட்ட விவசாய அழிவுகளுக்கு வழங்கப்படல் வேண்டும். யாழ் குடாநாட்டில் சொந்த காணிகள் மற்றும் வீடுகள் இல்லாதவர்களுக்கு வழங்கவும் வீடுகள் கட்டிக் கொடுக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வீட்டு திட்டங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதி போதாமலுள்ள நிலையில் நிதியை அதிகரிக்க வேண்டும். இவ்வாறு 20 கோரிக்கைகளை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்லுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு செயலாளரான மாவட்ட அரசாங்க அதிபருக்கு அனுப்பியுள்ளார். ஸ்ரீலங்கா
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழுவின் சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த கலந்துரையாடல் இன்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் விஜயராம மாவத்தை நடைபெறவுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த கூட்டத்திற்கு அனைத்து அரசியல் குழுவின் உறுப்பினர்களும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த 27ஆம் தேதி விஜயராமவில் உள்ள மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. பொதுஜன பெரமுன கட்சியில் இருந்து விலகி வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களில் இணைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் குறித்த கலந்துரையாடல் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து ராஜபக்சர்களும் பொதுஜன பெரமுன கட்சியும் பாரிய அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்படுத்தப்படுவதாக விமர்சனங்கள் உருவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கில் நிலவும் காணி பிரச்சினையை மீளாய்வு செய்து மக்களிடம் காணிகளை மீள ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு இன்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். மக்களின் காணிகள் மக்களுக்கே சொந்தமாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அபிவிருத்தி நோக்கங்களுக்காகவோ அல்லது பாதுகாப்பு காரணங்களுக்காகவோ அரசாங்கம் நாட்டின் எந்த இடத்திலும் நிலங்களை கையகப்படுத்த முடியும் என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அந்த காணிகளுக்கு பதிலாக மற்ற காணிகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இதேவேளை யாழ்ப்பாண மக்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு திட்டத்திற்காக யாழ்ப்பாண ஜனாதிபதி மாளிகை முழுமையாக விடுவிக்க தயாராக உள்ளது என்றும் அதற்காக பொருத்தமான திட்டங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுர அதன்போது தெரிவித்துள்ளார். போரினால் இடம்பெயர்ந்த குடும்பங்கள் இன்னும் வடக்கு மாகாணத்தில் இருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளதால் அது குறித்து விசாரித்து விரைவான முடிவுகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணித்துள்ளார். அத்துடன் வடக்கின் மக்கள் ஏராளமான பிரச்சினைகளை கொண்டுள்ளனர் என்பதை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து மற்றும் விவசாயம் உள்ளிட்ட வடக்கின் முழு அரச சேவையையும் மேலும் வலுப்படுத்துவதில் சிறப்பு கவனம் செலுத்துவதாகவும் உறுதியளித்துள்ளார். இந்த வாரம் முழுவதும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதியில் சற்று தளம்பல் காணப்பட்ட நிலையில் இன்றைய தினம் இலங்கை ரூபாவின் பெறுமதி மீண்டும் வீழ்ச்சியடைந்துள்ளது. நேற்றைய தினம் அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 292.45 ரூபாவாக காணப்பட்ட நிலையில் இன்றைய தினம் 293.23 ரூபாவாக அதிகரித்துள்ளது. அதன்படி அமெரிக்க டாலரின் விற்பனை பெறுமதி நேற்று 301.15 ரூபாவாக காணப்பட்டதோடு இன்று 301.99 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இதேவேளை ஸ்டேர்லிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 363.24 ரூபாவாகவும் கொள்முதல் பெறுமதி 376.97 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 303.14 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 315.54 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 201.50 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 209.96 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 180.61 ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி 189.89 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் இன்று வர்த்தக வங்கிகளில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த அரசாங்கங்களின் காலத்தில் நடைபெற்ற மோசடி, சட்டவிரோத சொத்து குவிப்பு விடயங்களுடன் தொடர்புடைய 11 வழக்குகள் தற்போதைக்கு தூசு தட்டப்பட்டுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. இதன்படி முன்பு நடைபெற்ற ஊழல், மோசடி மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்பு விடயங்கள் தொடர்பில் வழக்குகள் பதியப்பட்டு பின்னர் விசாரணைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 11 வழக்குகளையே மீண்டும் முன்னெடுக்க தற்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் 4 வழக்குகளின் விசாரணைகளை நிறைவு செய்துள்ள குற்றப்புலனாய்வு பிரிவு போலீசார் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்காக அவற்றை அனுப்பி வைத்துள்ளார். மேலும் 4 வழக்குகள் தொடர்பான கோப்புகள் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஏனைய 3 வழக்குகள் தொடர்பிலும் துரிதமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பெரும்பாலும் உள்ளூராட்சி தேர்தலுக்கு முந்தைய காலகட்டத்தில் முன்னைய அரசின் 5க்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்படலாம் என்று தெரிய வந்துள்ளது.